கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 10:37. மேத்யூ 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய சொந்தங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். எப்படி? உங்களுடைய பிரதானமான அன்பு, உங்களுடைய முதலாவது அன்பு யாருக்கு மேலே இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்முடைய உறவுகளை காட்டிலும் அதிகமாக, நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும்போது, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். என்ன, நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உனக்கு பூமியில் நீடித்த நாட்கள் இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை ஆசீர்வாதத்தோட உள்ள கற்பனையே அதுதான். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீ தாய் தகப்பனை காட்டிலும், அப்போ என்ன, எப்படி தாய் தகப்பனை கனம் பண்ணுவது, எப்படி பிள்ளைகளோடு இருப்பது, எப்படி நம்ம உறவுகளை பார்த்து கொள்வது? இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போல் எல்லாத்தையும் வெறுக்கணுமா? ஏன்னா நீங்கள் என்னுடைய ஒத்த பகுதியை நம்ம பார்க்கும்போது லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ ஒருத்தன் சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன, தனக்கு உண்டான எல்லா உறவுகளையும், ஏன்னா நீங்கள் லூக்கா 16:26 பார்க்கும்போது எல்லா உறவுகளும் இணைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா உறவுகளையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் குறைவாக நேசிக்கணும். இல்லை இப்படி எடுத்துக்கலாம், எல்லா உறவுகளை காட்டிலும் உங்களுடைய பிரதானமான அன்பு யார் மேலே இருக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவருக்கு பாத்திரன். அப்போ என்னென்னா, முதலாவது உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் எதுவும் வராதபடி அவருக்கு முதலிடம் இருக்கிறதா? அதாவது என்ன சொல்லுவாங்க, யுவர் சுப்ரீம் லவ் ஃபார் கிரைஸ்ட். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களையும் என்னையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நம்மளை தேடி நமக்காக மரித்து நமக்காக உயிர் தெழுந்து நம்மை தேவனோடு இணைத்து வைத்திருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு காட்டுவதை காட்டிலும் நம்ம யார் மேலே அன்பு காட்டிட முடியும்? அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்ன, நீங்கள் எனக்கு பாத்திரனாக இருக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல என் மேலே அன்பு செலுத்தக்கூடியவனாக இருப்பையா எல்லாவற்றை காட்டிலும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் சுய சோதனை பண்ணி பாருங்கள், நீங்கள் யார் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறீங்க? ஏன்னா மனித அன்புகள், மனித உறவுகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு இருந்த ஒரு அன்பு மாறும். அதற்கு பின்பாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அன்பு மாறும். திருமணமான பின்பு வரக்கூடிய ஒரு அன்பு மாறும். அதற்கு பின்பாக உங்கள் பிள்ளைகள் வரும்போது அவங்க மேலே வரக்கூடிய அன்பு மாறும். அதே பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களாகும்போது அவங்க மேலே வரக்கூடிய அன்பு மாறும். அப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம்னா சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நம்ம மற்றவர்கள் மேல் காட்டக்கூடிய, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய விதம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் நம்மளை எப்பொழுதும் ஒரே மாதிரி நம்மளை நேசித்து நம்மளை வழி நடத்துகிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது! அப்போ நம்ம அந்த அன்பிற்கு பாத்திரமா நம்ம அவர் மேல் அன்பு செலுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய முதலாவது அன்பு, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு யாரை குறித்ததாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறதா? இல்லை உலக பிரகாரமான உறவுகளா, உலக பிரகாரமான காரியங்களா? இதுதான் இங்கே கர்த்தர் சொல்ல, நீ என்னுடைய சீஷனாக இருக்கணும், எனக்கு பாத்திரவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால்
நீ என் மேலே காட்டக்கூடிய ஒரு அன்பு என்னவா இருக்கணும்? எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா காரியங்களை காட்டிலும் மிகவும் பிரதானமாக இருக்கிறதா? இப்போ நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? அண்ணே, நான் எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பிரதானமாக நேசிக்கிறேன், அதற்கு பின்பு தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு நிலையில் இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா மனம் திரும்பி நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸை, நம்மளுடைய சிறப்புரிமைகளை சரியான முறையில் வகுத்து கொள்வோமா? வல்லபிதாவே, இதோ நீங்கள் சொன்ன வார்த்தை போல ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த உம்மை நேசிப்பதை காட்டில் நாங்கள் வேற யாரை நேசிக்க முடியும்? மனித உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கள் மேல் வைத்த அன்பு மாறாதனால நாங்களும் எங்களுடைய பிரதானமான அன்பை உம்மேல் வைத்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.